எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோல என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தளபதி விஜய் அவர்களுடைய மகன் ஒரு முக்கியமான பேட்டியை வெளியிட்டிருக்கிறாரு. அதுல பார்த்தீங்கன்னா தளபதி விஜயை குறித்தோ தளபதி விஜயுடைய தொண்டர்கள் டிவிக்கு தொண்டர்கள் குறித்தோ பல முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல நம்ம எதிர்பார்க்காத தளபதி விஜயுடைய இந்த வெற்றியை குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை அவருடைய மகன் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு மே 4 ரிசல்ட் வெளியாயிடுச்சு. தளபதி விஜய் அவர்கள் தான் சிஎம். இந்த ஒரு ரிசல்ட்டுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் ஜெயிக்க மாட்டாரு. அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே தற்கொலை கூட்டம், தளபதி விஜய் அவர்களுடைய கூட்டம் எல்லாம் ஓட்டம் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், இதை எல்லாத்தையும் நான் முறிச்சு காட்டி கருத்து கணிப்பு அத்தனையுமே பொய்யாக்கி ஆட்சியை நம்ம பிடிப்போம், கான்பிடண்டா இருங்க அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் திருப்பி சொல்லிட்டு இருந்தாரு. யாருமே நம்பல. இன்னும் சொல்ல போனா டிவிக்கு தொண்டர்களே கொஞ்சம் சந்தேகத்தோட தான் சில பேர் இருந்தாங்க. தளபதி விஜய் அவர்கள் மே 4ஆம் தேதி 108 தொகுதிகளோட வெற்றி பெற்ற உடனே மொத்த தமிழகம் கிடையாது, மொத்த இந்தியாவுமே இப்ப மிரண்டு போயிருக்குது. எல்லாருமே தங்களுடைய பாராட்டுக்களையும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துட்டு இருக்கிற இந்த ஒரு சிச்சுவேஷன்ல 1000 இருந்தாலும் சொந்த மகன் கொடுக்கிற பாராட்டு மாதிரி இருக்காது அப்படிங்கிறதும் ஒரு சிறு உண்மைதான். அவர் மகன் சொன்ன குறிப்பிட்ட தகவல் சமூக வலைத்தளங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தந்தை கிட்ட, என்னுடைய அப்பா எடுத்த முடிவுல இருந்து என்னைக்குமே விலக மாட்டாரு. அவர் சின்ன வயசுல இருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்த ஒரே ஒரு விஷயம் அது மட்டும்தான், எடுத்த முடிவுல இருந்து விலகக்கூடாது. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிக்கலாம், ஆனா ஒரு முறை முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து விலகவே கூடாது. அதுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் என்னுடைய அப்பாட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அவர் என்னைக்கு எலெக்ஷன்ல அவர் கால் வைத்தாரோ, என்னைக்கு நான் சிஎம் ஆகுவேன் அப்படின்னு சொன்னாரோ, அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய அப்பா கண்டிப்பா சிஎம் ஆவாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். அதுல எனக்கு ஒரு சிறு சந்தேகம் கூட கிடையாது. இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி நான் 100% சொல்றேன், தமிழகத்தை இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்திலே ஒரு சிறந்த நாடா மாத்துவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு மேல அதை எங்க அப்பா நம்புறாரு. எங்க அப்பா ஒரு முறை நம்பிட்டா என்னுடைய அப்பா உங்களுடைய தளபதி விஜய் அவர்கள் அதை செய்வாருன்னு அவருடைய மகன் சொல்லியிருக்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தளபதி விஜயுடைய வெற்றியை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காம தெரிவிங்க. நன்றி.